அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆண்டு அதாவது 2024ஆம் ஆண்டு நிறைவடையக்கூடிய நிலையில் 2025ஆம் ஆண்டு பிறக்க போகுது. இந்த ஆண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நன்னாளில் தாங்க இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்குது. இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு, சனி, ராகு, கேது இந்த பெயர்ச்சி எல்லாம் இந்த புத்தாண்டில் நிகழ இருக்கு. பொதுவாகவே கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பயிற்சி தான் நான் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். அந்த வகையில் இந்த கிரக பயிற்சிகள் அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் உங்களுக்கு எவையெல்லாம் அமையும், எவையெல்லாம் நல்லது, கல்வி எப்படி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரம் செய்யணும், இது எல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இந்த வருடம் அதாவது கடந்த வருடம் 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதே போல் அடுத்த வருடம் வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கல்வியில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது. குரு பகவான் ஆண்டினுடைய தொடக்கம் முதல் மே மாதத்தின் பாதி வரையில் இருக்கிறது. 12வது வீட்டில் இருக்கிறாரு. இது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களது முதல் வீட்டுக்குள்ளே நுழைவார். இது சாதகமானதாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட பெரியவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இதோடு அறிவுக்காரனான குரு பகவான் உங்களுடைய அறிவுத்திறனையும் கற்றல் திறனையும் மேம்படுத்தி கொடுப்பாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் படிப்பில் முழு கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் இருக்குது. சரி, நம்ம முக்கியமாக ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கணுங்க. அப்படி ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் சாதகப்பட்ட நிலையில் இருப்பதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ஒரு உணவு சாப்பிட்டாலும் கூட அது பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதாவது ஒரு காரமாக சாப்பிட்றது, ஒரு குளிர்ச்சியாக சாப்பிட்றது, அதே போல் நேரம் தவறி ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துகிட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் கவனமாயிருங்க. உணவு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சில நேரங்களில் மார்பு பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதே போல் மருத்துவர்கிட்ட நீங்கள் எதாக இருந்தாலும் உடனே போய் பார்த்துக்கிறது நல்லது. பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2025வது வருடம் புத்தாண்டை பொறுத்தவரையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி சிக்கல் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்காது. உங்களுடைய கடின முயற்சியின் மூலமாக நிதி சிக்கலில் இருந்து விடுபடுவீங்க. ஆனால் ஆண்டினுடைய தொடக்கம் முதல் 5 மாதங்கள் வரை செலவு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அதன் பிறகு வரக்கூடிய மாதங்களில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டில் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அது சிறப்பான பலனை கொடுக்கும். எதிலுமே திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு கடினமாக உழைக்க வேண்டிய வருடம் என்று கூட சொல்லுவாங்க. முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் என்பதை நாம் இந்த ஆண்டு சுட்டி காட்டுது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரத்தில் சிறப்பான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு வேலையில் குரு சாதகமான பலனை கொடுக்குறாரு. ஆனால் வேலையில் திருப்தி இருக்காது. வேலையில் மாற்றம் ஏற்படலாம். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழல் ஏற்படலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட பிரச்சனை வரக்கூடும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறதே நல்லது. காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை யோசிச்சுட்ருப்பாங்க. இந்த வருஷமாவது நமக்கு காதல் கை கொடுமா, எப்படிப்பட்ட வருடமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுகளில் சிறப்பான பலன்களை பெறுவாங்க.
சுக்கிர பகவானும் சாதகமான நிலையில் இருக்கிறதால காதல் உறவு சிறப்பாக இருக்கும். குரு பகவானும் காதல் வாழ்க்கையில் சிறப்பான பலனை கொடுப்பாரு. ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் காதல் உறவுகள் சிறப்பானதாக இருக்காது. அதனால் திருமண உறவுக்காக காதலிக்கிறவங்களுக்கு விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, திருமண வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி தான் வரும். அதனால் நீங்கள் எதுவும் பயந்துக்க வேண்டாம். அதே போல் திறமையான அழகான வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. குருவினுடைய சாதகமற்ற பலன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சிறு சிறு விஷயங்களில் குழப்பம் கண்டிப்பாக உண்டாகும். 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு குரு 7வது வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறதால எல்லா உங்களுக்கு பெயர்ச்சி ஆவதால் எல்லா வரப்போகும் பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுல முழு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குடும்ப வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையாக தான் அமையப்போகுது. முதல் பாதி சாதகமற்றதாகவும் 2ஆம் பகுதி சாதகமானதாகவும் இருக்கும். இதனால் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இருந்தாலும் 2024ஆம் ஆண்டு விட 25ஆம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எதுக்குமே பயந்துக்க வேண்டாம். சரி, நான் இந்த வருடம் நிலம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா அப்படிலாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகம் இருக்கும். அப்படிலாம் நிலம் வீடு வாங்குவதை இந்த ஆண்டு தவிர்க்கிறது நல்லது. உங்களை சுற்றிலும் சூழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நிலம் மற்றும் வீடு வாங்குவதற்கு முற்றிலும் வாய்ப்புகளை தவிர்க்கிறது இந்த வருடத்தில் அவ்வளவுக்கு உங்களுக்கு பெரிதாக அமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி வாகனங்களை பொறுத்தவரையில் 2025ஆம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும். பழைய வாகனம் வாங்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஆவணங்கள் முதலானவற்றை சரிபார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்தோறும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வர்றது உங்களுக்கு நல்லது. வெள்ளி அணிந்து கொள்ளுங்க. ஆன்மீக குருக்கள் முனிவர்களுக்கு சேவை செய்வது நல்லது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும். சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதுக்குமே நினச்சி எதையும் இப்படி நமக்கு இது நடக்கலையே, போன வருடம் இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் நினச்சி எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். அதிர்ஷ்டமான ஆண்டு அப்படின்னே இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லலாங்க. உங்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லப்படுது. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் நல்ல பலன்களாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் ஆரோக்கியத்தினுடைய பார்வையில் உங்களுக்கு ஒப்பீட்டளவில் நல்லாவும் இருக்கும். நீங்கள் ஆனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிரக பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவையானதாக தான் இருக்கும். அதாவது ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து மே நடுப்பகுதி வரையும் குரு வேலையை பார்க்கறதால வேலையில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய வேலை மற்றும் வேலையில் நீங்கள் பெறக்கூடிய சாதனைகள் குறித்து மனதில் சில அதிருப்திகள் இருக்கலாம். அதே நேரத்தில் மே மாதத்தில் நடுப்பகுதிக்கு பிறகு நீங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதத்துக்கு பிறகு நீங்கள் வேலையை மாற்றினா முதலாளி அல்லது மூத்தவர்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அவர்களால் விதிகள் ரொம்பவே மிகவும் கண்டிப்பானவராகவும் இருக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எனவே வேலையை மாற்றுவதற்கு முன் இந்த அம்சங்களை எல்லாம் ஆராய்ந்து உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நல்லது. சரி, மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் எப்படியெல்லாம் இருக்கும் பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி அம்சத்திற்கு கலவையான பலன்களை தரக்கூடும். இந்த ஆண்டு நிதி விஷயங்களில் பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சாதனைகள் குறித்து நீங்கள் கொஞ்சம் அதிருப்தியோடு இருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய கடின உழைப்பு நிதி விஷயங்களில் நீங்கள் விரும்பிய முடிவுகளை தரலாமல் போகலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் என்று சொல்லி முடிக்கலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.